கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகவும் பிரியமாக அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதா தேவன் நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக வார்த்தைகளை கூட இந்த காலை ஆராதனை கூட்டத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்றைய தினத்திலே கூட தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காத்திருத்தல், நோக்குதல், ஜெபித்தல் அப்படிங்கிற ஒரு 3 ப்ராசஸ் குறித்து நம்ம வாழ்க்கையில் எப்போ காத்திருக்கணும், எப்போ தேவனை நோக்கி இருக்கணும், எப்போ ஜெபிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு பாடத்தோடைய ரொம்ப மையமான ஒரு காரியம். ஆங்கிலத்தில் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல அதோட என்ன சொல்லலாம்னா புரிகிறதுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும். ஆக்சுவலாக வெயிட்டிங், வாட்சிங், ப்ரேயிங். இன்னும் சொல்ல போனால் வெயிட், வாட்ச் அண்ட் ப்ரே. இந்த 3 விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு தேவனிடத்திலே நம்பிக்கை, விசுவாசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய ஒரு குணலட்சணங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் நம்ம ஒரு படி மேலே சொல்ல போனால் தேவனோட நல்ல உறவு வைத்து கொள்ளணும், அதாவது ரிலேஷன்ஷிப் வித் காட் இருக்கணும்னா இந்த 3 விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாமே முக்கியமான விஷயம்தான். ஆனால் இது பர்டிகுலராக ஏன் இந்த ஒரு 3 காரியத்தை குறித்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சித்தம் நம்மில் நிறைவேறுவதற்கு இந்த 3 காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வெயிட், வாட்ச் அண்ட் ப்ரே. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஒரு பாடத்தை எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாடத்தில் வாசித்த இந்த ஆதார வசனத்தினுடைய இதில் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் யாரை குறித்ததான அந்த அதிகாரம், முற்பிதாக்கள், விசுவாச வீரர்கள். ஸோ இதுதான் நம்ம தெளிவாக நம்ம பார்த்துருப்போம். சரி, இப்போ நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த விசுவாச வீரர்கள் எப்படி இந்த ஒரு 3 விஷயத்தை தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கையாண்டாங்க, தேவனோட எப்படி ஒரு நல்ல உறவு வச்சிருந்தாங்க, இதை பார்த்துட்டு நம்மளும் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு சபையாராக சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட், வாட்ச் அண்ட் ப்ரே. இது 3 திரும்ப வந்துட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம மனசுக்குள்ள இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே சில சூழ்நிலைகள் துரிதமாக முடிவு எடுக்கிறதுக்கு இருக்கும். பட் ஆனால் தேவன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா துரிதமாக முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் அவர் கொடுக்கல. நம்ம வாழ்க்கையில் மாத்திரமல்ல, முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலும் சரி, பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா கேரக்டர்லையுமே சரி, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே தேவனிடத்திலிருந்து வர்றதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஒரு சில காலங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெயிட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெயிட், அந்த காத்திருத்தல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடைப்பட்ட காலம். நம்ம ஒரு வேளை நம்ம தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணுறோம். ஒன்று சில விஷயங்கள் உடனடியாக கிடைக்கும், இல்லை பார்த்தீங்கன்னா தேவன் எப்போ சித்தம் வைத்திருக்கிறோம். அதனால தான் நம்ம ப்ரேயரில் கூட எப்படி கேட்குறாங்க, தேவனே உம்முடைய சித்தப்படி எங்களுக்கு தாங்க அப்படின்னு. அது ஒரு காலம் சீக்கிரமாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு நிறைய காலமாகவும் இருக்கலாம், இல்லை தேவன் அதற்கு உண்டான விட எப்போ வேணாலும் அவர் தரக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு குணலட்சணம், இந்த 3 குணலட்சணங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த வசனம் ஆல்ரெடி வாசிச்சிட்டோம். அதில் இந்த ஒரு வெயிட், வாட்ச் அண்ட் ப்ரே, இந்த 3க்குமே சேர்ந்து காமனாக ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசம். சரிங்களா? வெயிட், வாட்ச் அண்ட் ப்ரேக்கு காமன் சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு காமனாக ஒரு கேரக்டர். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். தேவன் எனக்கு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம். அது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தேவனோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்துக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு குணலட்சணம். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, முற்பிதாக்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவன் கிறிஸ்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தூதனாக இருந்து அவர்கள் வழி நடத்தினார். அவங்க பார்த்தீங்கன்னா
அவங்க அந்த பரமகாணானை விரும்பினாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவன் நம்மளுக்கு என்ன நிச்சயித்து கொடுத்துருக்கிறாரு? விசுவாசிக்கிறோமா இல்லைங்களா? தேவன் நம்மளுக்கு பரமகாணானை, அதாவது பரலோகத்தை சுதந்தரிப்பதற்கு கொடுக்கிறார் அப்படிங்கிற விசுவாசம் நம்மக்கிட்ட இருக்கா இல்லைங்களா? சரி, இதுக்கு இடைப்பட்ட காலம் எவ்வளோ நேரம் ஆகும்? நம்மளுக்கு உடனே போயிடுவோமா பரலோகம்? இல்லை. என்ன பண்ணணும்? அதான் வெயிட், வாட்ச் அண்ட் ப்ரே. இது வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தின் இதில் வரும். பட் அதை நம்ம இங்கே கொண்டு வரல. ஆனால் முக்கியமாக இந்த இடத்துல என்ன கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் தான் நம்ம வந்து இந்த இடத்துல கொண்டு வரோம். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் பார்க்கும்போது 6ஆம் வசனத்தில் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன வேணும்? நம்ம விசுவாசிக்கணும். அதனால தான் சொன்னேன், உடனடியாக கொடுப்பார், இல்லை அநேக நாள் கழிச்சு கூட கொடுப்பார், இல்லை சில விஷயங்களை கொடுக்காம கூட போவார். ஆனாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? கடைசி வரைக்கும் அவருக்காக நம்ம கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட காத்திருக்க வேண்டும். இதுதான் இந்த வசனத்தோடைய ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்போ நம்ம இந்த 11ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்ட அந்த ஆர்டர்லே வந்துடலாம். யார் யாரெல்லாம் தேவன் சொல்லியிருக்காரு, யார் யாரெல்லாம் இந்த விசுவாச வீரர்கள் இருக்கிறாங்க. இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சில காலப்பகுதிக்கு தேவனுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அவருடைய வழி நடத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணி அவங்க பெற்ற நன்மைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதனால தான் அவங்க விசுவாச வீரர்கள் பட்டியலே வராங்க. சரிங்களா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவா. நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பேசிக்லேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா முதலாம் உலகத்தில் படிச்சிருப்போம் நோவா எவ்வளோ காலம் வெயிட் பண்ணாரு அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா தேவனுடைய முழு சித்தத்திற்காகவும் வழி நடத்துறதுக்காகவும் நோவா எவ்வளவு நாள் வெயிட் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு துல்லியமான ஒரு நாட்களுக்குள்ள கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இது ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு காலம் என்ன பண்றாருன்னா தேவன் வந்து பாருங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேழையை கட்டு அப்படின்னு சொன்னார். ஓகே, அதுக்கப்புறம் மழை பெய்யும்னு சொன்னார். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோவா பார்த்துருக்காரா? மழை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. பேழை எப்படி கட்டணும்னு வர இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துட்டாரு. பேழை முன்னாடி அவர் பார்த்துருப்பாரா? இல்லை. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமே அவருக்கு தெரியாது. அதாவது அடுத்த நிமிஷம் என்ன எப்படி இருக்குங்கிறது தெரியாது. தேவன் அவர் கட்டளை கொடுத்துட்டார். ஓகே, அடுத்தது இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கணும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ தேவன் ஒரு மனுஷன்கிட்ட, இன்னும் சொல்ல போனா தேவன் விரும்பக்கூடிய ஒரு மனுஷன்கிட்ட என்ன குணலட்சணத்தை எதிர்பார்த்தாரோ அது நோவா கிட்ட இருக்கு. அதனாலதான் சொல்லும் போது நோவா தேவனோட என்ன பண்ணாருங்களா? சஞ்சரித்து. ஆங்கிலத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவா வாக்டு வித் காட். அந்த வாக்டு வித் காடுக்கு ரொம்ப ஒரு 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 மேலான ஒரு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனோட வழிநடத்தலுக்காகவும் தேவன்கிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவும் பொறுத்திருந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தேவனோட சஞ்சரித்திருக்கிறார். அதான் கரெக்டான ஒரு சூழ்நிலை. நோவா வாக்டு வித் காட். ஓகே, இப்போ நோவாவோட பாயிண்ட்டுக்குள்ள வந்துடலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடர்ந்து. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். பாருங்க, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். இன்னும் ரொம்ப முக்கியமா பார்க்கும்போது தேவ எச்சரிப்பு பெற்றாரு. என்ன தேவ எச்சரிப்பு பெற்றிருக்காரு? அது பாருங்க, தற்காலத்திலே காணாதவளை குறித்து என்ன பண்ணியிருக்காங்களா? தேவ எச்சரிப்பு பெற்றிருக்கிறாரு. அது என்ன தேவ எச்சரிப்பு அப்படின்னா நான் சொல்றதை நீ என்ன பண்ணு, செய்யு. இன்னும் சொல்ல போனா நான் சொன்னதை எதையுமே விடாம செய்யு. கொஞ்சம் கூட மாறினா கூட அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் சொல்றதுக்கு செய்யாத மாதிரி மாறிடும். அதனாலதான் எச்சரிப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவ எச்சரிப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பயபக்தி உள்ளவனாகி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. எல்லா விஷயத்தையும் நோவா தன்னுடைய கேரக்டருக்குள்ள வச்சிருக்கிறாரு. தேவன் அவர்கிட்ட அது தொடர்ந்து இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு.
ஓகேங்களா? ஸோ அதுக்காக நோவா பண்ண காரியங்கள்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நோவா எத்தனை வருஷம் அந்த பேழையை உண்டு பண்ணியிருக்காரு? இது ஒரு ஒரு குரோனாலஜிக்கல் டீட்டெயிலாக எடுத்தோம்னா நிறையா போகும். சில இது டைரெக்டாக வசனத்துலேயே இருக்குது, சில காரியங்களை டைரெக்டாகவே போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியலனா கூட நீங்கள் பின்னாடி வந்து நீங்கள் அதை ஒரு காரியத்தை கேட்டுக்கலாம். எத்தனை வருஷம் நோவா பேழையை கட்டினார் தெரியுங்களா? ஸோ அப்ராக்சிமேட் 100 வருஷத்துலேருந்து 120 வருஷம் பேழையை உண்டாக்கியிருக்கார். சரிங்களா? இதெல்லாமே வசனம் ஆதாரமாக இருக்குது, குரோனாலஜிக்கல்லையும் நம்மளுக்கு இருக்குது. பட் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த 100 வருஷம் இல்லை 120 வருஷம் பேழையை கட்டுறதுக்கு ஒரு மனுஷன்கிட்ட என்ன வேணும்? தேவன் சொல்லிட்டார், பேழையை கட்டுன்னு சொல்லிட்டாரு, மழை வரும்னு சொல்லிட்டாரு, இந்த பூமியை அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான். இப்போ நோவாவோட கேரக்டர் பாருங்க. இந்த 120 வருஷம் அவர் என்ன பண்ணணும்? பொறுமையோட என்ன பண்ணணும்? பேழையை கட்டணும். எப்போ மழை வரும்னு சொன்னாரா? இத்தனை நாள் இத்தனாம் தேதி மழை வரும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா நோவா கிட்ட? சொல்லலை. இல்லை எத்தனை நாள் மழை வரும், எவ்வளோ நாள் நீ பேழைக்குள்ள இருக்குன்னு ஏதாவது சொன்னாரா? அதுவும் சொல்ல, எதுவுமே தெரியாது. சரிங்களா? நோவா பண்ண ஒரே விஷயம், இந்த பீரியட்ல வெயிட் ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் தி காட். தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் அவருடைய அந்த வார்த்தைக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா நோவா வெயிட் பண்றார். ஃபர்ஸ்ட் ஒரே பாயிண்ட் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ பேழையை கட்டு அப்படின்ட்டார். 120 வருஷம் ஒரு மனுஷன் பேழையை கட்டுறார். அதற்காக தான் சேர்த்து வச்சிருந்த எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கணும்? கொடுத்து தான் அந்த பேழையை கட்ட முடியும். அந்த ஒரே ஆளு கட்ட முடியுமா அப்படின்னா அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். அவர் வேலைக்கு சில பேரை அமர்த்தி இருக்கணும். ஸோ அவங்களுக்கு சில கூலிகள் கொடுக்கணும். இது மாதிரி நிறைய காரியங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா நோவா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கார். ஓகே, இப்போ பாருங்க, வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். இப்போ நோவா 120 வருஷம் அப்ராக்சிமேட்டா பேழையை கட்டியிருக்காருங்கிற ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனங்கள். அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீயும் உன் குடும்பத்தார் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேழைக்குள்ள போய்க்குங்க. அப்புறம் அந்த மிருகங்கள், ஜீவ ஜந்துக்கள் இதெல்லாமே வந்து ஜோடா நீ என்ன பண்ணிக்கணும், நீ வந்து உன் பேழைக்குள்ள வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அடுத்த தொடர்ந்து வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க, 15, 16. இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. அப்ப பாருங்க, நோவா தேவன் கொடுக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கரெக்டா ஃபாலோ பண்றாரு. எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணி தேவனுடைய வழிநடத்தல், அவருடைய அந்த ஒரு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நோவா முழுசா அந்த கட்டளை பெற வரைக்குமே, அந்த வெளிச்சம் கிடைக்கிற வரைக்குமே தொடர்ந்து அவர் தேவன் சொல்றத அப்படியே அவர் என்ன பண்ணிருக்காரு, செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இடைப்பட்டது தேவன் ஒவ்வொரு காரியமா வந்து சொல்றாரு, இது நீ பண்ணு, அடுத்து இதை பண்ணு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. பாருங்களாம். இப்போ பாருங்க, எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தேவனே அந்த வேலையோட கதை என்ன பண்ணாருங்க, அடைச்சிட்டார். இது எல்லாமே பாருங்க, தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நோவா செய்யறாரு. அதுக்கப்புறம் யாரையும் அது முடிச்சு வைக்கிறாரு? யார் முடிச்சு வைக்கிறாரு? தேவனே முடிச்சு வைக்கிறார். இதுதான் பாயிண்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா தேவன் நம்மளை வழிநடத்துறதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸ். ஓகே, இப்போ என்ன ஆகுது? பேழைக்குள்ள போயிட்டாங்க. சரிங்களா? பேழைக்குள்ள போயிட்டாங்க. எத்தனை நாள் வெயிட் பண்ணார் பேழைக்குள்ள நோவா? எத்தனை நாள் வெயிட் பண்ணார்? இப்போ நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். தேவன் சொல்லிட்டாரு, பேழையை கட்ட சொன்னாரு. 120 நாள் 120 வருஷம் வெயிட் பண்ணவருக்கு 7 நாள் வெயிட் பண்றதுக்கு முடியாதா? இது நம்ம கிட்ட வரலாம். அப்படியே சொல்லிட்டாரு, பேழையை கட்ட சொன்னாரு, மழை வரும்னு சொன்னாரு, மழை வரவே இல்லை. 7 நாள் நோவா என்ன பண்ணியிருக்காருங்க, வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. அது எதுக்கு அப்படின்னா வெயிட். அடுத்தது வாட்ச். என்ன வாட்ச்? தேவன் சொன்னது நடக்கும் அப்படிங்கிறத உள்நோக்கி என்ன பண்ண நோக்கி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வழிநடத்துவதற்காக நோக்கி கொண்டிருக்கிறார். அடுத்தது பாருங்க, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 7, 10, 11. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. இதை அவர் உணர்ந்திருப்பாரா மாட்டாரா? வேலைக்குள்ள இருந்தாலும் உணர்ந்திருப்பாரா மாட்டாரா? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம், மழை பெய்யுது, நமக்கு தெரியுமா தெரியாதா? சரிங்களா? இப்பதான் 7 நாள் கழிச்சு தேவன் சொன்னது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைவேறுது. மழை வரும் சொன்னாரா இல்லைங்களா? மழைன்னா அவருக்கு என்னன்னே தெரியாது. இப்பதான் இதுதான் மழையா?
மேலே இருக்கக்கூடிய வானத்தில் இருக்கக்கூடிய அந்த மிதகுகள் திறக்கப்பட்டது, கீழே கடலில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாருமே ஒரு ஜலப்பிரளயம் மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. சரிங்களா? அதனால தான் பாருங்கள், இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு 3 நாள் நம்மளுடைய தொடர்ந்து மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? நம்ம ஊரில் 3 நாள் ஒரு நாள் பெஞ்சாலே நம்மளால் என்ன வர முடியுதில்ல, இந்த ரோட்டில் வர முடியறதில்ல. தொடர்ந்து 7 நாள் மழை பெய்யுது பாருங்க. ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. எவ்வளோ நாள்? 40 நாள் அளவும் இரவும் பகலும் என்ன ஆகுதுங்களா? அப்போ 7 நாள் வெயிட் பண்ணுறாரு. அந்த 7 நாள் தொடர்ந்து என்ன ஆகுதுங்க? 40 நாள் அளவுக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வருது. இப்போ இந்த 40 நாள் ஆகும்போது தான் என்ன ஆகுது? தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக் கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. இதுல எல்லாமே நீங்க நோட் பண்ண வேண்டியது அந்த நாட்களுடைய கணக்கு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 நாள் வெயிட், 7 நாள் வெயிட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் 120 நாள், 120 நாள்ல தொடர்ந்து வருது. 120 வருஷம் வேலையை என்ன பண்றாருன்னா கட்டுறாரு. அடுத்தது பேழைக்குள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் 7 நாள் அளவும் மழைக்காக வெயிட் பண்றாரு. அப்புறம் தொடர்ந்து 40 நாள் மழை என்ன ஆகுது? பெய்து கொண்டே இருக்குது. அப்பவும் ஒரு பேழைக்குள்ள வெயிட் பண்றாரு. அதுக்கப்புறம் எத்தனை நாள் கழிச்சு இந்த ஜலம்லாம் வட்டுறது? 150 நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா ஜலம் வட்டுறது. சரிங்களா? இத்தனை நேரமும் இத்தனை காலமும் நோவா என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். தேவன் எப்போ இந்த பேழையை விட்டு வெளியே கொண்டு வருவார் அப்படிங்கிற அளவுக்கு. சரிங்களா? நம்மளால ஒரு நாள் கூட என்ன பண்ண, ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண முடியறது இல்லை. யாரோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ சொல்லலாம். அவ்வளோ நம்ம என்ன பண்ணுவோம்? பொறுமை இழந்துருவோம். ஒரு மணி நேரம் கூட ஒருத்தருக்காக நம்ம என்னால் என்ன முடியாது, வெயிட் பண்ண முடியாது. இது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனுடைய ஒரு நிலைமை. இங்க நோவா பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுறாரு, எவ்வளோ நாள் கணக்காக வெயிட் பண்ணுறாரு. தேவனோட வழிநடத்துவதற்காக எவ்வளோ பொறுமையாக காத்திருக்கிறார். அதனால தான் வெயிட், வாட்ச் அண்ட் ப்ரே. தொடர்ந்து அவர் என்னதான் பண்ணியிருப்பாரு? நோவா என்னதான் பண்ணியிருப்பாரு? இந்த பேழைக்குள்ள இருந்து என்னதான் பண்ணியிருப்பாரு? தேவன் சொன்னதெல்லாம் நடக்குதுங்கிறத பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்னதான் பண்ணியிருப்பாரு? தேவனோட என்ன பண்ணியிருப்பாருங்க? ப்ரேயர் தான் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. சரிங்களா? சோ இப்ப தேவன் சொல்றாரு பாருங்க. தொடர்ந்து ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து, அதாவது நல்லா கவனிக்கலாம், 150 நாள் தண்ணி வத்துது. அப்புறம் மறுபடியும் என்ன ஆகுதுங்க? 40 நாள் சென்ற பின்பு நோவா இப்பதான் என்ன பண்றாருங்க? பேழை தன்னுடைய ஜன்னலை என்ன பண்றாருன்னா திறக்கிறார். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இவர் இதெல்லாம் பண்ணியிருப்பாரு? தேவன். இப்போதான் நோக்குறார். ஸோ தேவன் சொன்னது எல்லாமே பாருங்க, தண்ணி வந்துச்சு, வத்துச்சு, எல்லாமே பார்த்துட்டு இப்போ என்ன பண்றாருன்னா ஜன்னலை திறந்து எல்லாமே வத்திருச்சா, சரியான ஒரு சூழ்நிலை இருக்கா. ஏன்னா இவர் வெளியே வரணும், இந்த பேழையிலேருந்து வெளியே வரணும். சரிங்களா? எவ்வளோ நாள் தான் அந்த பேழைக்குள்ளேயே இருக்கு. நம்மளால இந்த கொரோனா பீரியட்ல என்ன பண்ண முடியல, உள்ளேயே உட்காந்துட்டு இருந்தேன். எப்படி இருந்தது நம்மளுக்கு? சரிங்களா? உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும். வெளியே வராமல் நம்மளால என்ன பண்ண முடியல, இருக்கவே முடியல. ஸோ நோவாவுக்கு அதே மாதிரி தான். ஆனால் தேவன் அவர் சொல்ற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்றாரு ஒவ்வொரு காரியத்திலுமே நோவா. ஸோ இப்போ என்ன பண்றாரு? தொடர்ந்து 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. அப்போ இன்னும் என்ன ஆகல? இன்னும் பூமி சரியா தண்ணி என்ன ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வற்றல. அப்போ மறுபடியும் அவர் என்ன பண்ணி தான் ஆகணும்? வெயிட் பண்ணி தான் ஆகணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் செய்யறதுல கூட அதனுடைய கண்ணார அதை பார்க்குறாரு. அதான் நோக்குதல், பார்க்குறாரு. ஆனால் தேவன் இன்னும் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் டைம் கொடுத்து நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்னும் சொல்லலை. அதனால தொடர்ந்து அவர் என்னதான் பண்ணிருக்காரு? வேலைக்குள்ளேயே தான் இருக்கிறார். ஸோ அடுத்தது என்ன பண்ணாரு? என்ன ப்ராசஸ் பண்ணாரு நோவா? பாருங்க, ஒரு மனுஷன் பேழையை உண்டாக்குறதுக்கு 120 வருஷம் காத்து கொண்டு இருந்தாரு. அது வெயிட் பண்ணாரு. அதே போல இந்த ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் எவ்வளவு நாள் வெயிட் பண்றாரு பாருங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அடுத்த காரியம் என்ன பண்றாருன்னு. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். பின்பு பூமியின்
பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. இதெல்லாம் ப்ராசஸ் நம்மளுக்கு தெரியும். இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்யும் போது எவ்வளவு நாள் வெயிட் பண்றாரு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வழிநடத்தலுக்காகவும் அவருடைய இன்னும் சொல்லப்போனால் நம்மளை எந்த அளவுக்கு அவர் பாதுகாக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதற்கும் நம்மளுக்கு என்ன ஆகுனா ஒரு ரைட் டைம் கொஞ்ச நாள் ஆகும், ஒரு சில காலம் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியணும். அடுத்து 10ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க தொடர்ந்து. ஆதியாகமம் 8:10. பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். ஸோ பார்க்கலாம், அடுத்த ப்ராசஸ் பண்றாரு. இப்போ 7 நாள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தார். குறைந்திருக்கு, பட் ஆனா இன்னும் என்ன ஆகல, முழுசா வந்து பாத்தீங்கன்னா குறையல. இன்னும் சொல்லப்போனா ஒரு மனுஷர்கள் வெளியே வந்து இருக்கிற சூழ்நிலை இன்னும் வரல. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு விஷயமா வந்து பார்க்குறாரு. இது நோவாவா தனியாக செஞ்சிருப்பாரா, இல்லை தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், இல்லை ஏதோ ஒரு வழிநடத்தல அவர் செஞ்சிருப்பாரா? நம்ம கொஞ்சம் இங்கதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நாம் படிக்கும்போது நோவா செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக சொல்லலாம், ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நோவா தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக என்ன பண்ணியிருப்பாருன்னா வெயிட் பண்ணியிருப்பாரு, ஒவ்வொரு விஷயம் செய்யறதுக்கு முன்பாக. சரிங்களா? பாருங்க மறுபடியும் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. இப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுசா ஜலம் என்ன ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வற்றி போயிருச்சு அப்படின்னு. இப்ப பாருங்க 15-17 வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 15 முதல் 17 பாருங்க. இப்பதான் தேவன் வந்து சொல்றார். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். இப்ப என்ன பண்றாருங்க? வெயிட், வாட்ச். தொடர்ந்து அவர் ப்ரே பண்ணிட்டு இருந்தாரு. தேவன் இப்பதான் சொல்றாரு, பேழையை விட்டு என்ன பண்ணுங்க, வெளியே வாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணி தான் ஆகணும்? நோவா தேவனே அடைச்சிட்டாரு. சரிங்களா? எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டாரு, என்னென்ன பண்ணணுங்கிற சொல்லிட்டாரு. நோவா நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? அவசரப்பட்டு என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த கடைசியா அந்த புறா அனுப்பும் போது இவரு என்ன பண்ணியிருக்கலாம்? இதை தெரிஞ்சிருச்சுல, கொஞ்சம் ஜலம் வத்திருச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணியிருக்கலாம்? நோவா திறந்து என்ன பண்ணியிருக்கலாம்? வெளியே வந்திருக்கலாம். ஆனாலும் நோவா என்ன பண்றாரு? தொடர்ந்து வெயிட் பண்றாரு. இப்போதான் தேவன் என்ன சொல்றாருன்னா, பாருங்க, நீ வந்து இப்போ வெளியே வா அப்படின்னு சொல்றாரு. உன்னோட ஃபேமிலியை கூட்டிட்டு வெளியே வா அப்படிங்கிறார். இப்போ தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு. சோ பாருங்க, அவரும் அவர் குடும்பத்தார் மாத்திரமல்ல, அவர் அங்க பேழைக்குள்ள வச்சிருந்த எல்லா ஜீவ ஜந்துக்களையும் என்ன பண்றாருன்னா வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அதற்கு நன்றியாக தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு பலிபீடத்தை கட்டி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு வந்து செலுத்துறார். ஓகே, இது நோவாவுடைய ஒரு விஷயம். இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்டா பார்த்தோம்னா நிறைய ஆவிக்குரிய காரியம் இருக்கு. பட் இந்த ஒரு பாடத்துக்கு நம்ம தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவா தேவனுக்காக காத்திருத்தல், நோக்குதல், தொடர்ந்து ஜெபித்திருக்கிறார். தேவனோட வழிநடத்துறதுக்காக என்ன பண்ணிருக்காருன்னா பொறுமையோட காத்திருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடலாம். எவ்வளவு நாட்கள் தேவன் அந்த பேழையிலிருந்து அவர் வெளியே கொண்டு வர்றதுக்கு நோவா காத்திருக்க வேண்டியதுன்னா, இங்கே ஒரு கணக்கு போட்டிருக்கு. இதெல்லாமே நம்ம பார்த்த ஒரு விஷயம்தான். கிட்டத்தட்ட 43,451 நாள் நோவா காத்திருக்கணும். நாள். சரிங்களா? உதாரணத்துக்கு நம்ம இங்கே பார்க்கும்போது 120 வருஷங்களா பேழை கட்டினதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துல இருந்து நான் சொல்றது. சரிங்களா? அடுத்தது 7 நாள் அளவும் என்ன பண்றாருன்னு அந்த பேழைக்குள்ளேயே இருக்கிறார். அதுக்கப்புறம் 40 நாள் இரவும் பகலும் என்ன ஆகுதுன்னா ஜலம் வருது. இங்கே 40 நாள். அடுத்தது 150 நாள் என்ன ஆகுதுங்க, இந்த ஜலம் முழுசா வட்டுறதற்கு 150 நாள் ஆகுது. அப்புறம் 40 நாள் கழிச்சு என்ன பண்றாருன்னா அந்த ஜன்னலா அவர் திறந்து பார்க்குறார். சரிங்களா? அதற்கப்புறம்
7 நாள் கழித்து ரெண்டாவது புறாவை என்ன பண்ணுறாருன்னா அனுப்புகிறார். அப்புறம் மறுபடியும் 3வது புறாவை அனுப்புகிறார். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே டோட்டலாக ஆட் பண்ணும்போது, இதை மட்டும் டோட்டலாக ஆட் பண்ணும்போது 251 நாள். ஸோ இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வருது. அப்போ நோவா தேவனுடைய வழிநடத்துவதற்காக எவ்வளோ நாட்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கு? 43,451 நாள் காத்திருக்கணும். இது ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இதனால தான் இவர்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? விசுவாச வீரர்கள். 6ஆம் வசனத்தில் என்ன பார்த்தோம்? எபிரேயர் 11:6. தேவன் நம்மளை நடத்துவார், வழி நடத்துவாருங்கிறது என்ன பண்ணணும்? பொறுமையோட விசுவாசி காத்திருக்கணும். இதுதான் விஷயம். இது ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையாக கூட இருக்கலாம், ஒரு சபையில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக கூட இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். எல்லாமே எப்படி தான் நம்ம அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட், வாட்ச் அண்ட் ப்ரே. சரிங்களா? ஒவ்வொன்றா நம்ம வரலாம். இப்போ நோவா இதுக்கு நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு, நான் திரும்ப சொல்றேன். ஆனால் இப்போ நம்ம அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போகலை. தேவனோட வழிநடத்துதலுக்காக பொறுமையாக காத்திருந்த இந்த விசுவாச வீரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை இது நம்ம பேசிக்கலாக பார்த்துருக்கோம். பட் ஆனால் இந்த ஒரு கோணத்தில் பார்க்கும்போது எப்படி நோவா எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்க. தேவன் சொன்னால் அதை செய்வாருங்கிறத தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பார்க்கறதுக்கு எவ்வளோ நாள் காத்திருக்க வேண்டியது இருக்கு. வெளியே வந்து பாருங்க, முன்னே என்ன சொன்னார்னா, வெளியே போய் ஒரு பேழையை உண்டாக்கி எல்லாம் சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒவ்வொன்றா செய்யும் போதும் அவர் எவ்வளோ தூரம் அந்த ஒரு பொறுமை காக்க வேண்டியது ஒரு சூழ்நிலையில் இருக்கு. சரிங்களா? ஸோ இது நோவாவுடைய வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்ச ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நோவா, அந்த ஆர்டர்லேயே வந்துடலாம். சரிங்களா? அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தின் தகப்பன். சரிங்களா? நம்ம ஆபிரகாம். எல்லாமே தெரிஞ்சதான். அதனால ஒரு 2 வசனம் மாத்திரம் பார்த்துட்டு அவங்க எவ்வளோ காலம் தேவனோட வழிநடத்தலுக்காக அவங்க காத்திருக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னது என்று அறியாமல் புறப்பட்டு போனான். பாருங்க, கிட்டத்தட்ட நோவா மாதிரியே தான் ஆபிரகாம். மழை எப்படி இருக்குன்னு தெரியாது, மழை வருமானு கூட தெரியாது. அதே மாதிரி தான் ஆபிரகாம். தேவன் சொல்லிட்டாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. அந்த தேசம் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியாது, தேவன் எப்படி கூட்டிட்டு போறாருன்னு தெரியாது. எல்லாமே வெயிட், வாட்ச் அண்ட் ப்ரே. தேவன் முழுக்க இந்த விசுவாச வீரர்கள் எல்லாமே தேவனுடைய வழிநடத்தலுக்காக தொடர்ந்து அவங்க காத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:1-4. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஸோ யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து சொல்லி இந்த மாதிரி நீ போன்னு சொன்னா போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சத்தம் மட்டும் நம்மளுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மனுஷனாக இருந்தால் என்ன பண்ண மாட்டாங்கன்னா போமா. ஆனால் இவருக்கு என்ன ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு 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 வழி நடத்துதல் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா உணர்ந்திருக்கணும் கண்டிப்பாக ஆபிரகாம். ஸோ அதனால தான் தொடர்ந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கேள்வி கேட்கல, வெயிட் பண்ணலை. தொடர்ந்து தேவன் சொன்னதுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா கிளம்பிட்டார். ஃபேமிலியெல்லாம் எல்லாத்தையும் கூட்டிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா கிளம்பிட்டார். 4ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். இப்பவே என்ன சொல்லிட்டாரு? கூப்பிடும் போதே என்ன சொன்னாரு? உன்னை என்ன பண்ணுவேன், பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். சரிங்களா? அப்போ இப்போ அப்படி கூப்பிடும் போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 75 வயசு. சரிங்களா? அப்போ பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன எதிர்பார்த்திருப்போம்? ஒரு வருஷத்துல நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாரு அந்த ஒரு பெரிய, ஏன்னா இவங்களுக்கு தெரியும் 75 வயசு. சரிங்களா? ஒரு ஏதோ ஒரு குழந்தையை கொடுத்துருவாருன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாருன்னா விசுவாசிரு. அப்படியா? இல்லை, நல்லா கவனிச்சுக்கலாம். அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, எப்போ கொடுப்பாருன்னு நம்மளுக்கு தெரியல. அது வரைக்கும் என்ன பண்ணணும்? வெயிட், வாட்ச் அண்ட் ப்ரே. தொடர்ந்து இதே தான் இந்த இவங்களுடைய கேரக்டர். நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரோட வாழ்க்கையிலுமே இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வாசலாம் பாருங்க. ஆதியாகமம் 21:1-2.
கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். இதான் முக்கியமா பார்க்கணும். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி முன்னாடியே சொல்லியிருக்காரு. பட் ஆனா எப்ப பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னாருன்னா, அவர் நிறைய எலியேசரை காமிக்கிறாரு, அதுக்கப்புறம் இஸ்மையலை காமிக்கிறாரு. இவங்கெல்லாம் யாரும் என்னோட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை அல்ல. தேவன் தெளிவா சொல்லிடுறாரு. சாராள் நிமித்தமாக தான் உனக்கு வரக்கூடிய அந்த பிள்ளை தான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை, உன்னுடைய சந்ததி அதில் தான் விளங்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தேவன் வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷம் கழிச்சு என்ன பண்றாருங்க, அங்க சொன்ன அந்த ஒரு காரியத்தை கொடுக்கிறாரு. அதற்காக ஆபிரகாம் எவ்வளவு வருஷம் வெயிட் பண்றாரு? எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணாரு? 25 வருஷம். சரிங்களா? அது நம்ம பார்க்கிறோம். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால 5ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. ஆதியாகமம் 21:5. தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதா இருந்தார். சோ 25 வருஷம் தேவனுடைய அந்த ஒரு வாக்குத்தத்தத்துக்காக என்ன பண்ணியிருக்காருங்க, ஆபிரகாம் வெயிட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் என்னதான் பண்ணியிருப்பாரு? இப்போ நம்ம பார்த்த பாடத்தோட தலைப்பு என்ன? இந்த ப்ராசஸ் தான். சரிங்களா? வெயிட், வாட்ச், ப்ரே. காத்திருத்தல், தேவனுடைய சித்திற்காக, இன்னும் சொல்லப்போனால் வழிநடத்திற்காக நோக்கி கொண்டு இருக்கிறது. கடைசி வரைக்கும் தொடர்ந்து என்ன பண்ணுற ப்ரேயரே தான். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம். தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 21:33. ஆபிரகாம் பெயர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டார். ஸோ இவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட அந்த நன்மை தொடர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு பலிபீடம் கட்டுறாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக ஒரு காரியத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னா செய்கிறாங்க. கடைசியா அதாவது தேவன் கொடுத்த நன்மைகளுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு 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 தேங்க் கிவிங் சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செய்கிறாங்க. ஸோ இதில் நான் பார்க்கும்போது இங்கே தோப்புன்னு இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டமரிஸ்க் ட்ரீ. சரிங்களா? இதோட ஒரு மீனிங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல் ஓலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏல்னாலே யாரு? தேவனுடைய பேர் தான் ஏல். சரிங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவர்லாஸ்டிங் காட், எட்டர்னல் காட் அப்படிங்கிறத ஊர்ஜித, அதாவது என் வாழ்க்கையில் அவர் நிறுத்தி காமிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு நன்றி விதமாக என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஒரு காரியத்தை ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்காருன்னா செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே. ஸோ இது கடைசியான இந்த ஆபிரகாமுடைய ஒரு வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து, இதான் ரொம்ப முக்கியமான விஷயம், பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். 25 வருஷம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். சரிங்களா? ஸோ இப்போ ரோமர்ல வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 4:21 வசனம் வாசிங்க. ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். பாருங்க, அதுல முக்கியமா பார்க்கும்போது அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் 20ஆம் வசனம். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தேவன் சொல்லியிருக்காரு, செய்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். அதில் கொஞ்சம் ஒரு துளியேனும் அந்த அவ்விசுவாசத்தை நம்ம காமிக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இந்த 21ஆம் வசனம் பார்க்கும்போது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற அவர் எப்படி இருக்காரு? வல்லவராக இருக்கார். அதற்காக வரைக்கும் என்ன பண்ணணும்? 25 வருஷம் இதே ப்ராசஸ் தான் அவர் பண்ணிட்டு இருப்பார். வெயிட், வாட்ச், ப்ரே. வெயிட், வாட்ச், ப்ரே. சரிங்களா? இதே தான். சரி, ஆபிரகாம் அங்கே நோவா எத்தனை நாள் வெயிட் பண்ணாரு? ஒரு நாள் கணக்கு போட்டு நம்மள ஒரு 43,000 அப்ராக்சிமேட். இங்கே வந்து ஆபிரகாம் 25 வருஷம் என்ன பண்ணுறாருன்னா வெயிட் பண்ணுறாரு. ஸோ நோவாக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது ஆபிரகாமும் என்ன பண்ணியிருக்காருங்க? வெயிட் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தது ஒரு பாயிண்ட்குள்ளே வரலாம். ஒரு 25 வருஷம் எப்படி வெயிட் பண்ண முடியும் ஒரு நபர்னால? அதுவும் தேவன் சொல்லிட்டார். சொல்லினா கூட பிரச்சனை இல்லை, தேவன்கிட்ட நம்ம கேட்க போகிறதில்ல. தேவன் என்ன சொன்னார்? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு அவர் சொல்லிட்டார். அப்போ சொன்னவர்கிட்ட போய் நடுவில் போய் நம்ம தேவன் நீங்கள் சொன்னீங்களே எப்போ தருவீங்க, தேவனே நீங்கள் சொன்னீங்கல்ல எப்போ தருவீங்க அப்படின்னு ஏதாவது ஆபிரகாம் போய் தேவன் நச்சிருச்சிருப்பாரா? நம்மளுக்கு அதே மாதிரி தான். நம்ம ஒரு காரியத்தை தேவன்கிட்ட சொல்லிட்டோம்னா அது திரும்ப திரும்ப போய் அவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது. அவருக்கு தெரியும். ஒரு தடவை சொன்னால் என்ன ஒன்றும் பொதுவாகவே உலகத்தில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு ஹையர் ஆஃபீஸர்கிட்ட போய் நம்ம சொல்லும்போது ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீல்ல, ஐ வில் கன்சிடர் சொல்லுவாங்களா இல்லையா? நான் பார்க்குறேன், அந்த ஒரு ரைட் டைம் வரும்போது நான் பார்க்குறேன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான்
தேவன் அவர் சொன்னதை கண்டிப்பாக என்ன பண்ணுவார்னா நிறைவேற்றுவார். ஆனால் அதற்காக என்ன பண்ணணும்? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். இந்த பீரியடில் தான் தேவன் நம்மளை பார்க்குறார். எந்த அளவுக்கு அவருக்காக நம்ம பொறுமையாக காத்திருக்கிறோம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, எந்த இடத்துல எந்த அளவுக்கு அவர் கூட அதிகமாக நெருக்கமாக இருக்கிறோம். வாக் வித் காட், நோவா பார்த்தோம் இல்லைங்களா? தேவனோட தொடர்புலேயே நம்ம இருக்கிறோம். அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா பார்க்கறதுக்காக தேவன் சில அவகாசங்கள் அவரும் வெயிட் பண்ணுவார் நம்மளை பார்க்கறதுக்காக. சரிங்களா? ஓகே. அடுத்து ஒரு லிஸ்ட்டில் பார்க்கும்போது ஈசாக். சரிங்களா? ஈசாக்கு அவரோட சந்ததி வர்றதுக்கு எத்தனை வருஷம் காத்திருக்க வேண்டியது இருக்கு? 20 வருஷம். சரிங்களா? ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஆதியாகமம் 25:20. ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதா இருந்தான். ஓகே. அடுத்து 20 போதும் 21ஆம் வசனம் வாசிங்க. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். இப்போ இந்த வேண்டுதல் 20 வருஷத்துக்கு கழிச்சு கேட்டிருப்பாரா, முன்னாடியே கேட்டிருப்பாரா ஈசாக்கு? நம்மளுக்கு தெரியல. ஆனா பிரேயர் பண்ணிட்டாரு. சரிங்களா? மேரேஜே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு மேரேஜ் தான், ரெபேக்காலோடதும் ஈசாக்கோடதும். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அவருடைய அந்த ஒரு சந்ததி வர்றதுக்காக 20 வருஷம் என்ன பண்ணணும்னா அவர் வெயிட் பண்ணணும். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 25:26. பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதா இருந்தான். மேரேஜ் ஆகும்போது 40 வயசு, குழந்தை பிறக்கும் போது 60 வயசு. ஸோ 20 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஈசாக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. இவரும் என்னதான் பண்ணியிருக்கணும்? வெயிட், வாட்ச், ப்ரே. வெயிட், வாட்ச், ப்ரே. சரிங்களா? ஸோ நானும் கொஞ்சம் எல்லாமே பைபிளில் இருக்கக்கூடிய எல்லா இதையும் பார்த்துட்டேன். சரி, நம்ம அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு தான் எல்லாத்தையுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அவங்க வாழ்க்கையில், அதாவது ஒரு தேவனை நம்பி இருக்கவங்களோட வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுறாருன்னு நிறைவேற்றுறார். ஸோ நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து. அடுத்தது யாக்கோபு. அப்படியே நீங்கள் லிஸ்ட்டில் பாருங்க. நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபு வெயிட் பண்ணாரா இல்லையா? சரிங்களா? அவரும் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 31:3. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். பாருங்க, நல்லா கவனிக்கலாம். யாக்கோபோட வாழ்க்கையில் நமக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பேர்சபாலேருந்து அவர் கிளம்புறார். யாருன்னா ஈசாக்கு ரெபேக்காட்டிருந்து இந்த பிரச்சனை நம்மளுக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து கிளம்பி 16ஆம் போகிறாரு. 16ஆம் போய் அவருடைய மாமா பார்க்கும்போது லாபானோட வீட்டில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா இருக்கிறாரு. ஸோ அவ்வளோ தூரம் அவர் ஏமாத்துறாரு. இருந்தாலும் அவர் என்ன பண்ணல, தேவனுடைய வழிநடத்துக்காக என்ன பண்ணியிருக்காரு? எப்போ அங்கேருந்து போகணும், எப்போ திரும்ப பேர்சபாக்கு போகணும், எப்ரோனுக்கு போகணும் அப்படிங்கிற வரைக்கும் என்ன பண்றாரு? யாக்கோபு வெயிட் பண்றார். வசனம் வாசிக்கலாம். ஒவ்வொரு காரியமா நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 31:41. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். பாருங்க, 20 வருஷமாக யாரோட வீட்டில் இருக்காராமா? லாபானோட வீட்டில் இருக்கார். உங்க வீட்டில் தான் இருக்கிறேன் சொல்றார். அப்போ திரும்ப தன்னுடைய தாய் தாப்பன்மார்கிட்ட அவர் போறதுக்கு எவ்வளவு வருஷம் அவர் வெயிட் பண்ணியிருக்காருங்களா? அதாவது அங்கேயே தொடர்ந்து வேலை செஞ்சு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறார். இதனாலதான் மேல வசனம் பார்க்கும்போது கர்த்தர் யாக்கோபை பாருங்க நோக்கி அப்படின்னு இருக்கு. அப்போ தேவன் சொல்ற வரைக்கும் யாக்கோபு அவரா தானா இதை என்ன பண்ணல, எந்த டெசிஷன் எடுக்கல. அங்கிருந்து கிளம்பணும் அப்படிங்கிற எந்த டெசிஷன் எடுக்கல. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் யாக்கோபு என்ன பண்றாருன்னா 16ஆம் தன்னுடைய லாபானோட மாமா வீட்டுல இருந்து அவர் கிளம்புறாரு. அது வரைக்கும் அங்கேயே தான் இருக்காரு. சரிங்களா? ஸோ எல்லாமே பார்க்கலாம், ஒவ்வொருமே ஒரு வசனத்துல பார்க்கலாம். பாருங்க, இப்போ வாசிங்க தொடர்ந்து. 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காக சொல்ல போனா 14 வருஷம் யாருக்கு தான் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா ராகேலுக்காக தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகே, அடுத்தது 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். சம்பளத்தை மாத்தினாலும் உயர்த்திருப்பாரா? என்ன பண்ணியிருப்பாருங்க? குறைச்சிருப்பார். நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு தடவை நம்மளுக்கு டிக்ரிமெண்ட் கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம்?
இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய விஷயத்தில் பார்க்கும்போது தேவனுடைய அந்த வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. இங்கே என்ன கஷ்டம் வேணாலும் கொடுங்க, தேவன் சொல்கிற வரைக்கும் நான் என்னதான் இருப்பேன், இந்த இடத்துல தான் நான் இருப்பேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 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 வாழ்க்கையில் நம்ம டெசிஷன் எடுக்கும்போது தேவனுடைய வழிநடத்தலுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ணணும். நம்ம அவர் எப்படி நம்மளை கூட்டு போகிறார், எங்கே கொண்டு போய் சேர்த்துவார், எப்போ நம்மளை அங்கே இருந்து வெளியே வர சொல்லுவார், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு கேர்ஃபுல்லாக நம்ம டெசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்களாக இருக்கும். சரிங்களா? ஸோ யாக்கோபு பார்த்திங்கன்னா 20 வருஷம் லாபானுடைய வீட்டில் என்ன பண்ணார்னா அவர் வேலை செஞ்சு பொறுமையாக காத்திருந்து அதுக்கப்புறம் அவருடைய குடும்பத்தாரோட அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் கிளம்புறார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அடுத்தது யோசேப்பு. அப்படியே நீங்கள் வரலாம், லிஸ்ட்டில் அப்படியே பார்க்கலாம். இது எல்லாமே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டு தான். அந்த லிஸ்ட்டை நான் மாற்றவே இல்லை, அப்படியே அந்த ஆர்டரில் தான் கொண்டு வரேன். நீங்கள் எடுத்து நோட் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்த்தா டைம் ஆகுன்னு சொல்லிட்டு தான் அப்படியே டேரெக்டாக அந்த யாரை குறித்து சொல்கிறோமோ அவங்கள குறித்து மட்டும் நம்ம பார்க்குறோம். யோசேப்பு. ஸோ இப்போ இதில் பாயிண்ட் பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு சொப்பனம் வருது. என்ன சொப்பனம் வருது? 2 சொப்பனம் அவர் காமிக்கிற தேவன் அவருக்கு கொடுக்குறாரு. அதில் பாருங்க 2 சொப்பனம் வந்துச்சா இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். போதும், அவ்வளவுதான். இந்த விஷயத்துக்கு இது மாறும். அப்போ யோசேப்பு, யாக்கோபு அப்புறம் அவங்க சகோதரர்களோட இருந்த போது அவருக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 அப்படிங்கிற மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அவருக்கு 2 தரிசனம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷன் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 கதிர்கட்டுகளும் அவரை என்ன பண்ணுறது வணங்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கதிர்கட்டுகள் வணங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரங்கள் அப்புறம் சூரியன் சந்திரன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை வணங்குற மாதிரி இருக்கும். ஸோ 2 விஷயங்கள் இருக்கும். இப்போ இவர் காம்ஸ்டர். இப்போ ஆக்சுவலாக அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது இந்த தரிசனம் அவர் பார்க்கும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 வயசு அப்படிங்கிறத இருக்குது. பைபிளில் சில ஆர்டரில் பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்குது. இப்போது இது நடக்கணும்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? ஒருவேளை நம்மளுக்கு ஒரு தரிசனம் காமிச்சிட்டாரு, அந்த தரிசனத்தை என்ன போய் சொன்னார் அவரோட குடும்பத்தார்கிட்ட சொன்னார். உடனே அவரை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? யோசேப்புவை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அவரை வந்து விரோதிக்க, தன்னுடைய சகோதரர்கள் விரோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது சொன்னது நடக்குமா அப்படிங்கிறத அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதான் அது நடக்குது? எப்போதான் நடக்குதுங்க? எகிப்தில் தான் நடக்குது அது. அப்போ அதுக்காக எவ்வளோ காலம் அவர் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு பாருங்கள். ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிடுவோம், அது வந்து பார்த்திங்கன்னா நடக்கலைன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? இமீடியட்டாக நடக்கலைன்னா என்ன ஆகுங்க? ஒரு சோர்வு வரும், இல்லை நான் சொன்னது தப்பு அப்படிங்கிற ஒரு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒருவேளை ஒரு தேவன் மேல் நம்பிக்கை இருந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா இது காமிச்சது யாரு? தேவன் தான் காமிச்சார். ஸோ அப்போது இது நடத்துவாருங்கிறது என்ன பண்ணணும்? விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும். ஸோ இதற்காக எவ்வளோ காலமாக வெயிட் பண்ணார் அப்படிங்கிறதை நம்ம பார்த்துடலாம் பாருங்கள். ஆதியாகமம் 41-46 வாசிங்க. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாய் இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்ததியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். ஓகே, இது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவர் அந்த போத்திபாரோட இதெல்லாம் அதெல்லாமே தெரியும் நம்மளுக்கு, அந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சுயம்பாகி என்ன சொல்லுவாரோ நான் மறந்துட்டேன். இப்போ இவர் ஏன்னா பார்வோனுக்கு சொப்பனம் வருது, அதை விவரிக்கிறதுக்கு இவருக்கு நான் ஜெயிலில் இருந்தபோது இவர் இருந்தார், எனக்கு சொன்னார். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ நம்ம பார்க்குறதுல எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலப்பகுதி தான். சரிங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் பாருங்க. 42 இப்போ யோசேப்பு 30 வயசு ஆயிடுச்சு. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். சோ பாருங்க, கிட்டத்தட்ட யோசேப்பு எவ்வளவு நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த தரிசனத்தை அவர் அதாவது பார்த்ததை சொல்றாரு, சொல்லி நிறைவேறதுக்கு யோசேப்பு எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்? எப்ப எந்த வயசுல பார்த்தாரு? 17 வயசுன்னு பார்த்தோம். இப்போ அவருக்கு வயசு எவ்வளோங்க? 30 வயசு கிட்டத்தட்ட.
இன்னும் சொல்லப்போனால் நல்லா கவனிக்கலாம், மறுபடியும் 7 வருஷம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த அவர் பார்த்த அந்த சொப்பனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செழுமையான வருஷங்கள், அது போக அதுக்கப்புறம் என்னதுங்க அந்த ஒரு பஞ்சம். அப்போ இந்த சகோதரர்கள் எப்போ வராங்க? பஞ்சத்தில் தான் வராங்க. அப்போ அதாவது 30 வயசு ப்ளஸ் 7 வயசு, அப்போ எவ்வளோ ஆகுதுங்க? எவ்வளோ வருஷம் அவங்க வெயிட் பண்ணணும்? ஸோ 17 அந்த அந்த ஆர்டர் இருக்கு. பட் புரிஞ்சுக்கலாம், நீங்கள் 17 வயசில் அவர் பார்க்குறாரு, சரிங்களா? அதுக்கப்புறம் 30 வயசில் அவர் அந்த பார்வோனுக்கு அடுத்தபடியான ஒரு ஸ்தானத்தில் வராரு. அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் யார் வராங்க? அந்த பஞ்சம் எல்லா தேசத்திலும் உண்டானதுக்கு அப்புறம் தான் யார் வராங்கன்னா தன்னுடைய சகோதரர்கள் வராங்க, சரிங்களா? ஸோ அதை நம்ம நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வருஷங்கிறது கூட நம்ம பார்க்கலாம். தோராயமாக எவ்வளோ வருஷம் யாக்கோபு அதை வெயிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு காலப்பகுதி நமக்கு தெரியும். ஸோ அப்புறம் கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பென்யமீனும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பார்த்த விஷயம் என்ன? 11 கதிர்கட்டுகளும் அந்த ஒரு கதிர்கட்டு இது இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அந்த இதுதான் 26ஆம் வசனம். அது முன்னாடி வரைக்கும் யார் தான் இருக்கிறாங்க? 10 பேர் தான் இருக்காங்க. இதுதான் கரெக்டாக அந்த 11 அப்படிங்கிறத பார்க்குறோம். வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். இதில் இன்க்ளூடிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்யமீன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட யோசேப்பு 20 22 வருஷம் என்ன பண்ணியிருக்காருன்னா வெயிட் பண்ணியிருக்காரு. ஏன்னா கடைசியாக அடுத்தது யாக்கோபு வந்து என்ன பண்ணணும்? யார்கிட்ட வரணும்? இந்த நட்சத்திரங்கள் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சூரியன் சந்திரன் யாரை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பை. அப்போது அதனால தான் 20 22 வருஷம் வரைக்கும் இவர் பார்த்த அந்த சொப்பனம் நிறைவேறதுக்கு யோசேப்பு இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்மளால் இது அப்படியே ஏங்க நம்ம கொண்டு வரோம்னா, அப்படியே நம்மகிட்ட கம்பேர் பண்ணுங்க. நம்ம ஒரு விஷயத்த சொல்லிடுவோம், இல்லை நம்மளே ஒரு சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க. அது நடக்கலை அப்படின்னாலே உடனே என்ன ஆயிரும்? நமக்கு ஒரு சோர்வு வரும், சரிங்களா? ஆனால் இங்கே யோசேப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்த அந்த சொப்பனத்தை நிறைவேறுவதற்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் அவர் என்ன பண்ணணும்னா காத்திருக்கணும். ஸோ இது எல்லாமே தேவன் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களோட வாழ்க்கையில் இவங்க எந்த அளவுக்கு தேவன் மேலே விசுவாசம் வைத்திருக்கார்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயமும் அவர் என்ன பண்ணுறாரு, தங்கள் வாழ்க்கையில் அவர் செக் பண்ணுறாரு. ஸோ இதை யோசேப்பு மோசே கிட்ட வரலாம், நீங்கள் யார்கிட்ட வேணாலும் எடுத்து பாருங்க. எல்லாருமே தேவனுடைய வழிநடத்துறதுக்காக ஒரு சில கால என்ன பண்ணியிருக்காங்கன்னா காத்திருக்கிறாங்க, பொறுமையோட காத்திருக்கிறாங்க. அதான் வெயிட், வாட்ச், தேவனுடைய வழிநடத்துதல். அதுக்கப்புறம் அவர்கிட்ட தொடர்ந்து ஜெபித்து இருக்கணும். அதுக்கு தேவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. ஸோ மோசையோட வாழ்க்கையை பார்க்கலாம். மோசை எவ்வளோ காலம் வெயிட் பண்ணார் திரும்ப தன்னுடைய சந்ததிகிட்ட வர்றதுக்கு? 40 வருஷம். அப்போது எல்லா இந்த விசுவாச வீரர்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம் எவ்வளோ வருஷம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஓகே, இப்போ மோசையோட வாழ்க்கையில் நமக்கு தெரியும் 40 வருஷம் அவர் வந்து பார்வோனோட அரண்மனையில் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எகிப்தினை கொண்டுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மீதியான் தேசத்துக்கு அவர் போயிடுறாரு. ஸோ அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திருமணம் பண்ணுறக்கூடிய எல்லா விஷயமும் தெரியும். இப்போ மோசே போனாலும் கூட அவர் உடனே திரும்ப வந்திருக்கலாம் இல்லையா? தேவன் அவருக்கு ஒரு காட்சி, ஒரு காரியத்தை சொல்ற வரைக்குமே என்ன பண்றாருங்க, மோசே காண்பிக்கிற வரைக்கும் என்ன பண்றாருங்க, வெயிட் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் தேவன் சொல்றாரு, நீ எங்க போ, எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா இன்சிஸ்டன் கொடுக்குறாரு. அப்போ மோசே எத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருக்காருங்க? 40 வருஷம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய சொந்த குடும்பம், இன்னும் சொல்ல போனா சகோதரர் சகோதரிகள் எல்லாத்தையும் பார்ப்பதற்காக, அவங்க கூட இருப்பதற்காக மோசே இன்னும் சொல்ல போனா தேவன் அங்க சொல்ற வரைக்கும் என்ன பண்ணார், 40 வருஷம் என்ன பண்ணியிருக்காருன்னா வெயிட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம உடனே இதெல்லாம் பார்த்துட்டு
ஒரு கேரக்டர் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லைங்களா பிரதர்? நெகேமியா வந்து ப்ரேயர் பண்ணாரு, உடனே தேவன் அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்தாருல்ல, லீவு கொடுத்தாருல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு இந்த சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தா, நெகேமியாவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வெயிட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இது எப்படி அப்படின்னா பாருங்கள், வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். நெகேமியா ஆக்சுவலாக வசனம் இங்கே கொடுக்கல, பட் நீங்கள் நோட் பண்ணிக்க. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கும்போது அங்கே மாதங்கள் குறிப்பிட்டிருக்கும். ஸோ அதிலிருந்து அவர் 1ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணாருன்னா தொடர்ந்து அவர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பார் தேவன்கிட்ட. டைம் ஆயிருந்தாலும் நான் அந்த ஒரு பாயிண்டை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதில் எடுத்து நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தேவன் அவர் அந்த பர்மிஷன் சொல்கிறாங்க, லீவ் கொடுக்குறாரு இல்லைங்களா அந்த ராஜா அர்தசாஷ்டா ராஜா, அதுக்கு இவர் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கு. எவ்வளோ மாதம் ஆயிருக்குன்னா 4 மாதம் என்ன பண்ணியிருக்காருன்னா வெயிட் பண்ணியிருக்காரு தேவனோட வழிநிறுத்தலுக்காக. இது போய் கேட்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு 4 மாதம் வெயிட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சொல்கிற மாதிரி எடுத்தோடனே உடனே டிசிஷன் இல்லை. ஸோ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பொறுமையாக தேவன் எப்படி வழிநடத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி தொடர்ந்து ப்ரேயர் பண்ணும்போது அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷனை தேவன் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறார். ஸோ தாவீதோட ராஜா வாழ்க்கையிலும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு கடைசி நம்மக்கிட்டையும் வரலாம். ஸோ தாவீது ராஜாவோட வாழ்க்கை, அவர் ராஜாவாக எப்போ எந்த வயசில் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் தெரியுங்களா? கிட்டத்தட்ட அவருக்கு 13 வயசு இருக்கும்போதே அவர் ராஜாவாக சாமியேல் மூலியமாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அந்த ராஜா ஆகிறதுக்கு அவர் எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுறார்? நம்ம நினச்சிங்க இப்போ நானே என்ன பண்ணிட்டாரு, சாமுவேல் ராஜாவாக என்னை அபிஷேகம் பண்ணிட்டாரு, ஸோ நான் இப்போவே ராஜா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்கலாம், டெசிஷன் எடுத்து சவுலுக்கு விரோதமாக போய் போர் தொடுத்து என்ன வேணால் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி பண்ணலை. ஏன் அப்படின்னா தேவனோட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி சொல்லலை அவருக்கு, தாவீதுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன். எங்கே இருக்குன்னா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அங்கே தாவீதை வந்து பார்த்தீங்கன்னா சாமுவேலை வந்து அபிஷேகம் பண்ணிட்டார். அவர் அபிஷேகம் பண்ணும்போதே அவர் ராஜா தான். சரிங்களா? அவர் கிட்டத்தட்ட 13 வயசு அவருக்கு அந்த ஒரு இதாக இருக்கும்போது அவரோட வாழ்க்கையில் எடுத்து பார்க்கும்போது டேவிட்ஸ் லைஃப். சரிங்களா? ஸோ இப்போ 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3லிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை. இஸ்ரேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஆக்சுவலா தேவன் அபிஷேகம் பண்ணிட்டாரு. பட் ஆனால் அதற்கு விட்னஸ் ஆகவும் இங்க யார் அபிஷேகம், இங்க யார் அவங்கள வந்து ராஜாவாக்குறாங்க? ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ராஜாவுக்கு. அப்போ எல்லா ஜனங்களும் ஒத்துக்கொள்ற வரைக்கும் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவீது தான் ராஜான்னு சொல்லி என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவும் அவர் எடுக்கல. ஸோ தேவனோட வழிநிறுத்தல் இருக்கு. அதே போல அங்க இருக்க இஸ்ரேல் ஜனங்களும் இவர் அங்கீகரிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா வர வரைக்கும் தாவீது வெயிட் பண்றார். சரிங்களா? ஸோ அப்படி ராஜா ஆகும்போது தாவீதுக்கு எத்தனை வயசு? ஸோ 30 வயசாக, அதாவது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருசலேமில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவாகும்போது. ஸோ கிட்டத்தட்ட 13லிருந்து நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. 30 வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 17 வயசு வந்து 17 வருஷம் வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாருன்னா வெயிட் பண்ணுறார் ராஜாவாக அங்கே அந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அப்போ சமஸ்த இஸ்ரேலுக்கும் அவர் ராஜாவாக இருக்கு, இன்னும் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்க. ஸோ ஏறக்குறைய தாவீது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்டையர் இஸ்ரேலுக்கும் ராஜாவாகிறதுக்கு 22 வருஷம் அவர் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட 13 வயசுல அவரை வந்து என்ன பண்ணாங்கன்னா அபிஷேகம் பண்ணாங்க ராஜாவாக. அப்போ முழுமையா அந்த ராஜாவாக தேவனுடைய வழிநடத்தலுக்காக எவ்வளோ காலம் அவர் காத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 வருஷம் வரைக்கும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்திருக்க சமஸ்த இஸ்ரேலு. ஸோ எல்லாமே வெயிட் வாட்ச். ஸோ அப்புறம் தொடர்ந்து பிரேயர், அப்போ தேவனுடைய காரியம். ஸோ இது எல்லாம் இவரோட வாழ்க்கை. ஏன் சாதாரணமாக இவங்க வந்து தேவன் ஏன் வந்து இவர்களை இந்த விசுவாச வீரர்களை கொண்டு வந்தாருன்னா இதர் ரீசன். ஸோ தேவனுடைய வழிநடத்தலுக்காக அவர்கள் அவ்வளோ தூரம் காத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அப்படியே ஒரு சில வசனங்கள் நமக்குள்ள வந்துடலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12லிருந்து 15.
தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்க. நம்ம எப்படி இருக்கணுமாமா? தேவனுடைய நாள் வர்றதுக்காக இப்ப நம்மகிட்ட வந்துடலாம் தீர்க்க தரிசனோட பாயிண்ட்ல. சரிங்களா? ஒரு சிலர் பேப்டிஸ்ட் எடுத்து இவ்வளவு நாளாக இருக்கலாம், ஒரு சிலர் பேப்டிஸ்ட் எடுத்து இவ்வளவு நாளாக இருக்கலாம். இவ்வளவு எதுக்காக காத்திருக்கிறோம்? எதுக்கு காத்திருக்கிறோம்? எப்படியாவது அந்த ஒரு நாளுக்குள்ள நம்ம பிரவேசிச்சிடணும், சுதந்திரிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம இருக்கிறோம். ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணணுமா? நமக்கு மிகுந்த ஆவலோட காத்திருக்கணும். அவர் தாமதம் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? காத்திருக்கணும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம இதுல வாசிங்க 13ஆம் வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். 14ஆம் வசனம். சாரி. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இது எந்த பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட்ல நம்மளுடைய ஒரு கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட். 15ஆம் வசனம் வாசிங்க. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். சோ இது இத்தனை பேர் காத்திருந்தாங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இது எல்லாத்த விட ரொம்ப அதிகமா காத்திருக்கிறது யாரு? அவருடைய பிள்ளைகளுக்காக பிதாவாகிய தேவன். அந்த ஒரு குணலட்சணத்தை தான் நம்ம கிட்ட இருக்கணும்னு அவர் என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறார். இதையுமே உடனே என்ன பண்ணிடக்கூடாதுங்க. ஒரு டெசிஷன் எடுக்கும் போதும் சரி, ஒரு தேவனோட வளர்ந்ததுக்காக என்ன பண்ணணும்னா பொறுமையாக காத்திருக்க வேண்டும். வசனம் வாசிக்கலாம் தொடர்ந்து. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஓகே, இப்போ இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே நிமிஷம். ஓகே, இது நம்ம ஏன் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15ஆம் வசனத்துல பேதுரு அவர் சொல்றாரு, சொல்லிட்டு நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் அவருக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இந்த ஒரு காரியங்களை நம்ம தேவனுடைய நாள் காத்திரு எல்லாமே அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அதுக்கப்புறம் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விஷயத்தில் நம்ம கொண்டு வரலாம். அவர் வந்து எவ்வளோ ஒரு ஹம்புளான ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தேவன்கிட்ட கேட்குறாரு ஒரு விஷயத்த. என்ன கேட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சொல்றது அந்த கண் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சில குறைபாடுகள் இருக்குது. அதை தேவன்கிட்ட கேட்டேன். ஸோ தேவன் வந்து என்ன சொன்னார்னா, அதை நம்ம பார்க்கலாம் பின்னாடி, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்ட்டார். அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வச்சுட்டே என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த ஊழியங்களை அவர் என்ன பண்றாருன்னா செய்கிறார். அதனாலதான் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தினாலே ஒரு முள் எனக்கு என்ன இருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாரு பாருங்க. 8ஆம் வசனம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இவரும் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா தேவன் என்ன பண்ணல, மற்றவங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனா பவுலுக்கு கேட்கிறாரு, 3 தடவை கேட்கிறாரு. ஆனா தேவன் என்ன பண்ணல, கொடுக்கல. சில சூழ்நிலையில தேவன் எது பிரியமா இருக்குமோ அதை கொடுப்பாரு. எது தேவனுக்கு பிரியம் இல்லையோ அதை என்ன பண்ண மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு, செய்ய மாட்டார். ஆனாலும் தொடர்ந்து என்ன பண்ணணும், தேவனுக்காக தேவனுடைய வல்லனத்துக்காக பொறுமையாக என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ இதுக்கப்புறம் அவர் பவுல் கேட்டிருப்பாரா? அதனால சொல்லிட்டாரு, 3 தடவை கேட்டேன், தேவன் என்ன பண்ணல, கொடுக்கல. அப்படியே என்ன பண்ணிட்டேன், தேவனே சொல்லிட்டார் பூர்ணமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன பண்ணல, அப்படிதான் அடுத்து கண்டிப்பா என்ன பண்ணிருக்க மாட்டாரு, கேட்டிருக்க மாட்டார். ஸோ இப்படியும் ஆகும் சில சூழ்நிலையில. சரிங்களா? ஸோ அப்போ அதுல கூட இந்த இடத்துல பாருங்க, இதுக்காக தேவன் இவர் என்ன பண்ணியிருப்பாரு, இன்னும் அதிகமான பிரயாசமாக தான் ஊழியம் பண்ணியிருப்பார். அவரால் என்ன பண்ண முடியலன்னா, ஒரு நல்ல விஷயம் நீங்க கவனிக்கணும், அதிகமான லெட்டர் அவரே எழுதியிருக்காரு. ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலையில மற்றவர்களை வைத்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்கார். ஸோ அவர் கண் பார்வை சரியில்னால் கூட அவ்வளோ தூரம் அவர் என்ன பண்ணியிருக்காருங்க, பிரயாணம் பண்ணி போயிருக்காரு. அதனால சொல்றாரு, தேவன் இது எனக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காருன்னா ஒரு கிருபியா இதை கொடுத்துருக்காரு. நான் உயர்த்தாதபடிக்கே எனக்கு இது கிருபியா கொடுத்துருக்காரு
அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி, இப்போ நமக்குள்ள வரலாம். இது வரைக்கும் யார் யாரை பார்த்துருக்கோம்? நீங்கள் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு நோவா எவ்வளோ காலம்? கிட்டத்தட்ட 43,000 நாள் காக்க வேண்டியது இருந்துச்சு. அடுத்தது ஆபிரகாம் 25 வருஷம் காக்க வேண்டியது இருந்துச்சு. அடுத்தது ஈசாக்கு 20 வருஷம் காக்க வேண்டியது இருந்துச்சு. அடுத்தது யாக்கோபு, அவரும் எவ்வளோ வருஷம்? கிட்டத்தட்ட 20 வருஷம். அடுத்தது யோசேப்பு, அவரும் 20 வருஷம், 20லேருந்து 22 வருஷம். அடுத்தது மோசே, அவர் எவ்வளோ வருஷம்? 40 வருஷம் காக்க வேண்டியது இருக்கு. அடுத்தது மோசேக்கு அப்புறம் யாரை பார்த்தோம்? நெகேமியா பார்த்தோம். அவர் 4 மாதம் காக்க வேண்டியது இருந்துச்சு. அப்போது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி தேவனுடைய வழிநடத்துவதற்காக அவர்கள் பொறுமையோட காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அடுத்தது நெகேமியாவுக்கு அப்புறம் தாவீது ராஜா, அவர் சமஸ்த இஸ்ரேலுக்கு ராஜாவாகிறதுக்கு எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணாருங்க? ஸோ அவர் ஒரு 20, கிட்டத்தட்ட 27 வருஷங்கள். அடுத்தது தாவீது பார்த்தோம். பவுலும் அவர் கேட்டிருக்கார், எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணார்னு நமக்கு தெரியல, கேட்டிருக்கிறாரு, ஆனால் தேவன் கொடுக்கல. இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சூழ்நிலைகள் வரும். இருந்தாலும் தேவனோட வழிநடத்துக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, அது தேவன் கொடுக்க சித்தமாக இருந்தாருன்னா கொடுப்பார், இல்லை அப்படின்னா என்ன பண்ண மாட்டார்னா கொடுக்க மாட்டார். சரிங்களா? ஓகே, இப்போ நமக்குள்ள பாடத்துக்குள்ள வரலாம். சரிங்களா? வெயிட், வாட்ச் அண்ட் ப்ரே. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய இது நம்ம அப்படியே அப்ளிகபிள் டு ப்ராக்டிக்கல் லைஃப். சரிங்களா? ப்ராக்டிக்கல் லைஃப்னா புரியுதுங்களா? நம்ம புது சிருஷ்டிக்குண்டான ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு முறைகள் அப்படின்னு வரலாம். ஒரு ஃபேமிலி, சரிங்களா? இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேரேஜ் ஆகாத ஒரு சகோதரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அவங்க என்ன ப்ரேயர் பண்ணலாம்? தேவன்கிட்ட சரியான ஒரு ஏற்ற ஒரு துணை கொடுங்க தேவனே அப்படின்னு கேட்கலாம். இதுக்காக அவங்க என்ன பண்ணணும்? வெயிட், வாட்ச் அண்ட் ப்ரே. தேவன் உடனேயும் கொடுப்பார், கொஞ்சம் தாமதமாகவும் கொடுப்பார், அது அவருடைய சித்தம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையோட காத்திருக்கணும். சரி, அடுத்தது மேரேஜ் ஆன ஒரு ஃபேமிலி இருக்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 குழந்தை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதற்கும் என்ன பண்ணணும்? அந்த ஃபேமிலி வெயிட், வாட்ச், ப்ரே. சரிங்களா? அடுத்தது நம்மளுடைய ஒரு ஹெல்த், உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? தேவனே இதை நீங்கள் குணப்படுத்துங்க, உங்கள் சித்தப்படி எனக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் செய்யுங்க. அதுக்கும் என்ன பண்ணணும்? வெயிட். பாருங்கள், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே, நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எடுத்தாலுமே இந்த 3 பாயிண்ட்டு அங்கே வருது. நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு நான் சொல்கிறேன். பொதுவாக உலக ஜனங்களுக்கும் சொல்லுவாங்க, பட் ஆனால் அது யாருக்கு தான் கரெக்டாக அது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? அடுத்தது ஒரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல படிப்பு இருக்குது, ஆனால் ஒரு சரியான ஒரு வேலை இல்லை. சரிங்களா? இதுக்கும் என்ன தான் பண்ணணும்? நீங்கள் எந்த ஒரு ரீசனாக வேணால் எடுத்து பாருங்க. நான் உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிளை கொண்டு வந்திருக்கேன். இதே நீங்கள் வேற எந்த ஒரு எக்ஸாம்பிளானு நீங்கள் வச்சுக்கங்க. சரிங்களா? அடுத்தது ஒரு ஸ்டடி, இங்கேருந்து வேற ஒரு வெளியூருக்கு போகிறதுக்கு, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அதுக்கும் தேவன்ட்ட என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணி பொறுமையோடு காத்திருந்து அவரோட வழிநடத்தலுக்காக காத்திருக்கணும். சரிங்களா? கடைசியாக இந்த ஒரு பாயிண்டில் நான் வரும்போது, கடைசியானா இந்த ஒரு பாயிண்டில் இதெல்லாம் ஓகே, இதை பர்சனல். அடுத்தது சபையாராக சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னாலும் என்ன பண்ணணும்? நீங்க தான் சொல்லணும். வெயிட், வாட்ச், ப்ரே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சந்தர்ப்பங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே சில முடிவுகள் நம்ம எடுக்கிறோம். அந்த முடிவு அது தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டதாக இருக்காங்கிறத ஊர்ஜிதப்படுத்துறதுக்கும் சில கால அவகாசம் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைப்படக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. ஆனால் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறோம். ஸோ அதற்கு சரியான சொல்யூஷன் தேவன் உடனேவும் கொடுப்பார்,
ஒரு சில காலப்பகுதிகள் கழித்தும் கொடுப்பார். சிலதுக்கு இங்கே பவுலுக்கு கொடுத்த மாதிரி அவருக்கு என்ன பண்ணல, எதுவுமே சொல்லலை. அந்த மாதிரியும் சில சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் என்ன நடந்தாலும் என்ன பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கிற தேவன் தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு மனப்பக்குவம் என்ன பண்ணணும்னா வரணும். இதுதான் இத்தனை பேரோட லைஃப்பை நம்ம பார்த்தோம். இந்த ஒரு பாயிண்ட் உடனே சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அவங்க காத்திருந்த அந்த பெற்ற நன்மைகள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இதெல்லாம் அதனால தான் அவங்க அந்த விசுவாச வீரர்கள் லிஸ்ட்லேயே வராங்க. இத்தனை பேர் நம்ம பார்த்தோம், நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இதுதான் நம்மளுக்கு வந்து இவங்க கரெக்டாக இந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வராங்க. சரிங்களா? சில வசனங்கள் மட்டும் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. இப்போதான் ஒரு டெசிஷன் கூட நம்ம எடுக்கும்போது எப்படி இருக்கணும். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நான் உனக்கு யார் போதிக்கிறாருங்களா? யாருமே நம்மளுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. யார் போதிக்கிறார்? தேவனே நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா போதிக்கிறார். எதிலிருந்து? சத்திய வசனத்திலிருந்து உனக்கு போதித்து. ஏன்னா தேவன் நம்ம கிட்ட பேசுறோம்னா எதுல தான் பேசுவார்? ஆல்ரெடி எல்லாத்தையும் எதுல பண்ணியிருக்காருங்க. நம்ம ப்ரேயர் பண்றோம், இதுதான் ஜெபம் சப்ஜெக்ட்ல நம்ம சொல்றோம். ப்ரேயர் பண்றோம், தேவன்கிட்ட மன்றாடுறோம், கேட்குறோம். ஆனால் தேவன் அதற்கெல்லாம் சொல்யூஷன் எங்கேயே வச்சிருக்காரு? வேத வசனத்திலே என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சிருக்காரு. சரிங்களா? அப்படி ஒருவேளை நம்மளால இமிடியேட் டெசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா வெயிட். என்ன இதாயிர போகுது அதுல? சரிங்களா? சோ வசனம் வாசிக்கலாம். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சோ இந்த கண் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்டம் ஆஃப் காட். ஸோ தேவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வழி நடத்துவேன் உன்னை அப்படிங்கிறத கூட உனக்கு நான் ஞான அறிவுல உனக்கு நான் காட்டுவேன், கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நம்மளுக்கு என்னதுன்னா சொல்லுது. சரிங்களா? ஸோ அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் தேவனுடைய சித்தத்திற்காக, திட்டத்திற்காக பொறுமையோட நம்ம என்ன பண்ணோம்னா காத்திருக்க வேண்டியவர்களா நம்ம இருக்கிறோம். ஸோ காத்திருந்து பெற்றவர்கள் நன்மை தான் இப்போ நம்ம பார்த்தோம். அவர் எல்லாருமே அந்த வாக்குத்தத்தம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை அவர்கள் காத்திருந்து பொறுமையோட தேவனோட வழிநடத்துவதற்காக பொறுமையோட காத்திருந்து அதை வாங்கிட்டாங்க. சரிங்களா? அதாவது பூமிக்குரிய ஓட்டத்திற்கு, அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க, அவங்களுக்கு பரலோக வாய்ப்பா? இவங்க எல்லாத்துக்குமே இப்போ நம்ம பார்த்த எல்லாருமே பரலோக வாய்ப்பா? இல்லை. எல்லாருமே எந்த வாய்ப்பு தான்? ஒரு பூமிக்குரிய வாய்ப்புக்காக அவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு அவங்க ஓடினாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு வசனம் தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க. அதாவது காத்திருந்த தாவீதே அவர் எழுதுறார் இந்த சங்கீதத்தை. 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, வெயிட். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அதான் பாருங்க, திடமனதாய் இருந்து தொடர்ந்து யாருக்கே காத்திரு? கர்த்தருக்கே காத்திரு. வெயிட், வெயிட், வாட்ச், ப்ரே, அகைன் லூப், வெயிட், வாட்ச், ப்ரே. இப்படியே தொடர்ந்து தான் நம்மளுடைய ஒரு சுழற்சியில தான் இது போயிட்டே இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கை. சரிங்களா? ஸோ வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 40, 29, 31. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. அப்ப பாருங்க, இப்படி ஒரு சூழ்நிலை வெயிட் போயிட்டு இருக்கு, நம்மளுக்கு என்னதான் வரும்? உடனே ஒரு சோர்வு வரும். சோ வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பாருங்க, கழுகை போல அது இன்னொரு லைஃப் அதுக்கு வரணும். அது வர்றதுக்காக என்ன பண்ணும்? அந்த கழுகு வெயிட் பண்ணும். அதனாலதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. சரிங்களா? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலும் தேவன் நம்மளுக்கு வெயிட் பண்ண சொல்றார். சரிங்களா? வசனம் வாசிக்கலாம். புலம்பல் ஒரு சில வசனங்கள் மட்டும் நம்ம வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை உள்ள வசனங்கள். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் நம்ம வந்து இப்போ அந்த முற்பிதாக்கள் மட்டும்தான் பார்த்தோம். ஆனா அதாவது தீர்க்கதரிசிகளோட வாழ்க்கையும் அதே மாதிரி தான். எல்லா பைபிள்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு கேரக்டர் எடுத்தாலும் அவங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். வெயிட், தேவனுக்காக அவர்கள் காத்திருந்து தான் அந்த ஒரு காரியத்தை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ இதில் பேதுரு சொல்கிறாரு பாருங்க, அவர் வாழ்க்கையில் அவர் அந்த ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்
1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். இதுதான் பாயிண்ட். இது வரைக்கும் நம்ம வெயிட்டுக்கு பார்த்தோம். அடுத்தது வாட்ச். என்ன வாட்ச் அப்படின்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து நோக்கணும் ஒவ்வொரு விஷயமும். சரிங்களா? விழித்திருக்கணும். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து, பாயிண்ட் வந்துருச்சு பாருங்க, விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். அதாவது என்ன சொல்றாருன்னா பேதுரு, இந்த விஷயத்துல உங்க சகோதரர்கள் நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க, இந்த வெயிட் வாட்ச், நிறைய பேர் விழுந்துட்டாங்க. நிறைய பேர் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே. எப்ப எழுதுறாரு பேதுரு? அவருடைய காலப்பகுதியில் எழுதுறாரு. அந்த 9ஆம் வசனம் மட்டும் திரும்ப வாசிங்க சகோதரி. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. நிறைவேறி வருகிறது என்று சில பேர் என்ன ஆகிறாங்கன்னா நிக்கிறாங்க, தேவனுடைய வழிநடத்தலுக்காக பொறுமையோட காத்து நிக்கிறாங்க. சில பேர் இமிடியேட்டா டெசிஷன் எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வஞ்சகத்துக்குள்ள என்ன பண்ணிடுறாங்கன்னா வீழ்ந்துடுறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி பேதுரு நம்மளுக்கு என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறார். ஸோ கடைசியாக சொல்லும் போது என்ன பண்ணணும்? வெயிட், வாட்ச், ப்ரே. இடைவிடாமல் என்ன பண்ணணும்? தேவனுடைய சித்தத்திற்காக ஜெபித்து கொண்டு நம்ம இருக்கணும். சரிங்களா? கடைசியாக இந்த ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம். அப்படியெல்லாம் ஓகேங்க, இந்த ஒரு வசனம் நம்மளுக்கு போதும். என்ன வசனம்? வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சரிங்க, கடைசி ஒரு பாயிண்ட்ல வரும்போது தேவன், நம்ம தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம். கரெக்டா இல்லைங்களா? இல்ல ஒப்பு கொடுத்துட்டோமா இல்லைங்களா? ஒப்பு கொடுத்துட்டோம். அப்ப தேவன்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்தா அதற்கு சொல்யூஷன், எல்லாத்துக்கும் யார் சொல்யூஷன் கொடுப்பார்? நமக்கு தேவன் கொடுப்பார். ஒருவேளை சில சொல்யூஷன்கள் கசப்பாகவும் போகலாம், சிலது பார்த்தீங்கன்னா நல்லாவும் இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் அது யார்கிட்ட வர்றதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையிலும் சரி, நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் சரி, தேவன் அனுமதிக்காம எந்த ஒரு விஷயம் நமக்குள்ள அது நடக்காது. ஸோ அதாவது பூமிக்குரிய ஓட்டத்திற்குரிய இருக்கிறவங்களே இவ்வளோ காலம் பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பரமகாணானுக்குரியவர்கள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். அப்போது வெயிட், வாட்ச், ப்ரே. எந்த டெசிஷனாக, எந்த லைஃப்பில் எந்த ஒரு பாயிண்டாக இருக்கலாம், பொறுமையோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கோம். இந்த பொறுமை, தேவனோட சித்தத்திற்காக காத்திருத்தல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தேவனிடத்தில் ஜெபித்திருந்தா நம்ம வாழ்க்கை தேவன் கூடவே என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற மாதிரியே அப்படியே போயிட்டே இருக்கும். எங்கேயுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போய் சிக்கிக்கொள்ளக்குண்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போக மாட்டோம். தேவன் நம்மளை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பார். ஸோ திரும்ப நான் சொல்கிறது ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை முழுக்க வெயிட், வாட்ச், ப்ரே. ஸோ இதுதான் தேவன் நம்மளுக்கு இன்றைய தினத்திலே நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடத்தை நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அவருடைய சுகந்த வாசனையாக நம்ம போய் மாற்றுவதற்கு தேவன் நம்மளை பொறுப்பெடுத்து நடத்துவாராக. ஆமென்.